முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தன்னை எடுத்துக்கொண்டது அப்படின்றதே நான் முற்றிலும் மறுக்கிறேன். திமுக என்ன சொல்றாங்கன்னா, இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலம் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலம் இல்லை. நான் சந்தித்த மக்கள் எல்லாம் திமுக மேல் ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆத்திரத்தை என்றைக்கு வெளிப்படுத்துவாங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற செய்வாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் முட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு முட்டு கொடுக்குறாங்க? தாவேகாவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. 1975 எமர்ஜென்சி பீரியட் வந்து இந்திரா காந்தி அம்மா கொண்டு வரப்ப கருப்பு நாள் அது. யாருமே பத்திரிகை சுதந்திரம் கிடையாது, திரைப்பட சுதந்திரம் கிடையாது, தனி மனித சுதந்திரம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மதில் மேல் பூனையா இருக்கு. இந்த பக்கம் போலாமா, இந்த பக்கம் போலாமா? 41 பேர் செத்த பிறகு எங்க போச்சு மானங்கட்ட காங்கிரஸ்? எங்க போச்சு? திமுக அரசு திட்டமிட்டு நாடகமிட்டு 41 பேரை கொன்றதுன்ற பொது வழியில் பதிவு செஞ்சது யாரு? திமுக போற மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா காங்கிரஸ் இரண்டாக உடையும். ஸ்டாலின் இடத்துக்கு வந்துடுவாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் கட்சியை உடைச்சிட்டு வைக்க போய் மறுமணிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு ஒரு 14 பேர் காவு குத்தாரா இல்லையா? வன்னியருக்கு எதிராக அந்த திமுக அரசாங்கம் செயல்படுது. தலித்துக்கு மேல் நடத்தப்பட்ட தாக்குதல்களை நாங்கள் பொறுத்துக் கொள்கிறோம். இந்த எலெக்ஷன்ல பட்டியலின சகோதரர்களின் ஒட்டுமொத்த ஓட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஓட்டும். நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தற்போதைய தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாடுவதற்காக, அவருடைய பார்வையை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் ஆர்வலருமான திரு வெங்கடேஷ் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நேற்று பாமக தன்னை இணைத்துக் கொண்டது. இது குறித்து உங்களுடைய பார்வையை பகிரவும். முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தன்னை எடுத்துக்கொண்டது அப்படின்றதே நான் முற்றிலும் மறுக்கிறேன். பாமக அப்பத்திலேருந்து இன்றைக்கி வரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, கடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக தான் இடைத்தேர்தலில் அங்கே வேட்பாளர் நிப்பாட்டணும். எங்களுடைய முன்னாள் மாநில திரு அண்ணாமலைஜி, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஜி.கே. வாசு தமிழ் மாநில காங்கிரஸு, பாரிவேந்தர் அவர்கள், ஜான் பாண்டியன் அண்ணன், நம்ம ஏசி சண்முகம் அவர்கள் போன்ற எந்தெந்த கூட்டணி கட்சிகள் இருந்தோ எல்லாமே ஒருமித்ததாக அந்த தேர்தலில் வென்றெடுக்கணும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ என்னன்னா, அன்புமணி அவர்கள் மறுபடியும் தன் வலுவான கைகளை இணைத்திருக்கிறார். அவ்வளோதான். புதுசாக செஞ்ச மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்கே கூட திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலம் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலம் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து கட்சிகளும் இன்றும் இருக்கிறது. யாரும் வெளியே போகல. எக்ஸ்ட்ரா யார் வந்திருக்காங்கல்ல, அதிமுகன்ற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. இதுதான் இந்த கட்டமைப்பு நிறைய பேருக்கு இங்கே புரியல. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி 2024 எங்களோட இணையலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது நம்ம ஏற்றுக்கலாம். அவங்க நம்மளோட தான் இருக்காங்க, நமக்கான பலமாக இருக்காங்க. இப்போ ரொம்ப வீரியமாக உள்ளே வராங்க. இப்போ கூட அன்புமணி அவர்கள் பொது வழியில் கூட சொல்கிறப்ப, ஏன் நீங்கள் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடன்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் 100 நாள் சுற்றுப்பயணம் போனேன். எல்லா இடத்துலையும் நான் திமுக மேலே மக்களிடம் கோபத்தை பார்க்கவே இல்லை, எல்லாரிடம் ஆத்திரத்தை பார்த்தேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார். கோபம் வேற, ஆத்திரம் வேற. கோபன்றது ஒரு நொடியில் போயிடும். ஆத்திரன்றது பழி வாங்குகிற நிகழ்வு. ஒருத்தர் மேலே நீங்கள் ஆத்திரப்பட்டீங்கன்னா அந்த ஆத்திரம் தீர்ற வரையும் அவனை பழி வாங்கணுன்ற உங்கள் உள்மனது சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் சந்தித்த மக்கள் எல்லாம் திமுக மேல் ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆத்திரத்தை என்றைக்கு வெளிப்படுத்துவாங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற செய்வாங்க. ஸோ வலு பெறுவதற்கு தான் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ திமுக தப்பான பரப்புரையை ஒவ்வொரு மாட்டி பண்ணி இந்த கூட்டணி நிற்காது, இந்த கூட்டணி உடஞ்சிரும், அந்த கூட்டணி ஜெல்லாகாது, அது இதுன்ட்டு அவன் முதுகில் 1000 அழுக வச்சுக்கிறான். அதை பொது வழியில் பேச மாட்டேன்றான். இன்றைக்கி காங்கிரஸ் முட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு முட்டு கொடுக்குறாங்க? தாவேகாவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும், இது அராஜக போக்கு, இது ஜனநாயக படுகொலை, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரமானது யார் சொல்கிறது? சாத்தா வேத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே எப்படின்னா, 1975 எமர்ஜென்சி பீரியட் இந்திரா காந்தி அம்மா கொண்டு வரப்ப கருப்பு நாள் அது. யாருமே பத்திரிகை சுதந்திரம் கிடையாது, திரைப்பட சுதந்திரம் கிடையாது, தனி மனித சுதந்திரம் கிடையாது. திரைப்படம் நீங்கள் பத்திரிகை சம்பந்தமாக நீங்கள் எதனா ஒரு நூலை வெளியிட்டாலோ செய்தித்தாளை வெளியிட்டாலோ அது தணிக்கை செய்யப்பட்டு தான் வெளியில் வரும். திரைப்படங்கள்லாம் அது ஃபுல்லாக தணிக்கை செய்யப்பட்டு தான் வெளில வரும். நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வரி இருந்தாலும் பத்திரிகை தடை பண்ணுவாங்க. ஆமாம், அந்த அளவு கருத்து சுதந்திரத்தை முடக்கின காங்கிரஸ் இன்றைக்கு என்ன சொல்லுது? கருத்து சுதந்திரம் படிக்கப்படுகிறது ஜனநாயகத்துக்குன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கொள்கிறாங்க. இது என்ன சொல்ல வரனா, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மதில் மேல் பூனையாக இருக்குது. இந்த பக்கம் போகலாமா, இந்த பக்கம் போகலாமா? அந்த பக்கம் போனால் 70 சீட்டு, துணை முதல்வர், நாடாளுமன்ற தேர்தலில் 20 சீட்டு,
பஸ் அமைச்சர்கள் ஒரு 4-5 அமைச்சர்கள் கிடைக்குது. திமுக போனால் மரியாதை இல்லை, 25 சீட்டை தர்றது சந்தேகம், நம்ம ஜெயிப்போமா சந்தேகம். இன்றைக்கி மிகப்பெரிய எழுச்சி தாவேகா வந்திருக்கு. இப்படி போகலாமா அப்படி போகலாமா? அப்படி போனால் தமிழ்நாடு மட்டுமல்ல, புதுச்சேரியில் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், கேரளாவில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். திமுகவில் போனால் கும்மிடி பூண்டியை தாண்டினா நமக்கு யாருக்கும் தெரியாது. காங்கிரஸ் ஏங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணோம்? 41 பேர் செத்த பிறகு எங்கெங்க போச்சு மானங்கட்ட காங்கிரஸ்? எங்கெங்க போச்சு? அன்றைக்கு விஜய் பின்னாடி பின்புலமாக இருந்தது யார்? எங்களோட முன்னாள் மாநில தலைவர் இருக்கக்கூடிய அண்ணாமலைஜியும், இந்நாள் மாநில தலைவர் இருக்கக்கூடிய நாயனான் அவர்களும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தாங்க அதுக்கு பின்புலமாக இருந்தாங்க. திமுக அரசு திட்டமிட்டு நாடகமிட்டு 41 பேரை கொன்றதுன்ற பொது வழியில் பதிவு செஞ்சது யார்? அன்றைக்கு அன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணா? காங்கிரஸ் ஒருத்தவன் தான். அன்னைக்கு 41 பேர் விஜய்க்காக செத்துருக்கப்ப, விஜய்க்காக செத்த 41 பேர் திமுக அரசு பழி வாங்குற திமுகவுடைய பாதுகாப்பு குறைபாடுன்னு எந்த காங்கிரஸ் சொன்னானா? வாயை திறந்தானா? சரி, அதை விடுங்க, நான் அது கூட வரல. நீங்கள் வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்க, முட்டு கொடுக்கலன்ற தனி கதை. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடுறான எந்த காங்கிரஸ் லீடர் போய் நிற்கிறா? பிரவீன் சக்கரவர்த்தி போய் நிற்கிறாரா? இல்லை அழகிரி நிற்கிறாரா? அழகிரி சொல்றாரு, ஜனநாயகத்துக்கு படத்துக்கு ஏதாவது வந்தால் நான் கொதிச்சு எழுந்துருவேன், நாங்கள் வந்து பொங்கிடுவோம். பொங்குற பொங்கி போய் தூய்மை பணியாளர்கள் போய் பொங்குடா, பொங்கி போய் எதுக்கு பொங்கணும்? செவிலியர்கள் இன்னைக்கு வரை போராடுங்க, பொங்கு. டாக்டர்கள் போராடுறாங்க, பொங்கு. சத்துணவு பொருளாளர்கள் போராடுறாங்க, பொங்கு. தூய்மை பணியாளர் ரோட்ல உருள்றாயா? தூய்மை பணியாளர் கூவத்தில் இறங்கி போராடுறேன். மானங்கட்ட இந்த அரசு கூவத்தில் இறங்கி ஒரு எனக்கான வாழ்வியல், எனக்கு வாழ்க்கையை நிரந்தரம் பண்ணி கொடுத்து சொல்லி போராடுறாங்களே. இது வந்து நல்லா கேட்டுங்க. தாவேகா வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. தாவேகா என்ன நினைக்கிறாங்க? எப்படியாவது எங்கள் கூட்டணிக்காரனா வரமாட்டாங்களான்னு தவிக்கிறாங்க. காங்கிரஸ் வரன்னு ஒரு கோஷ்டி போகுது. அது பிரவீன் சக்கரவர்த்தி கோஷ்டி. நீங்கள் மேல்நிலையில் பார்த்தீங்கன்னா கார்கேவும் செல்வ பெருந்தகையும் திமுக போகணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த சைடு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் நமக்கு 3 மாநிலத்தோட பெனிஃபிட் கிடைக்கிறதுனால இந்த பக்கம் போகணுன்ற ஆசைப்படுறாங்க. இப்போ என்ன முடிவெடுக்க போகிறோம்னா தத்தளிக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியும் வேணுகோபாலை வச்சு ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அந்த ப்ளே இன்னி கூட பிரவீன் சக்கர நேற்று கூட ஒரு பேட்டி என்ன கொடுக்குறாரு? நாங்கள் விஜய் சந்திச்சது ஒரு பர்சனல் நிகழ்வு, ஆனால் வந்து நாங்கள் வந்து திமுகவில் இணைஞ்சு செயல்படணும்னா எங்களுக்கு 3 கண்டிஷன் திமுக ஒத்துக்கணும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு, இந்த 3த்தையும் நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் உள்ளே வருவோம். எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி கிரீஷ் ஓட்டங்கர் அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இப்படி முட்டுச்சந்துக்குள்ள இவங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு இந்த காங்கிரஸோட நிலைப்பாடு வந்து திமுகவுக்கு போற மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா காங்கிரஸ் 2ஆக உடையும். மாணிக் தாக்கூர் தெளிவாக சொல்கிறார். முன்னாள் எம்பி அப்துல்லாவுக்கு ஒரு இதுவே சொல்கிறார், வார்த்தைகளை ஒழுங்காக பேசணும், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். எவ்வளோ தடித்தமான வார்த்தைகள் பாருங்கள். யார்? முன்னாள் எம்பி அப்துல்லாவை பார்த்து இது இவர் சொல்கிறாரு. யார்? கரண்டாக இருக்கக்கூடிய விருதுநகருடைய எம்பி இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் சொல்கிறாரு, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணுன்றாரு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தன்னை மறுபடியும் இணைத்து சீட்டு பேரத்தில் வந்து இணைத்து விட்டால், காங்கிரஸ் கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட சீட்டை வாங்கி காங்கிரஸ் வந்து திமுகவோட வெற்றிக்கு பாடுபட்டால் காங்கிரஸ் 2ஆக உடையும். 2 முடைஞ்சுனா ஒரு உடைஞ்சு வெளியே வந்துடும். மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, இங்கே இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, அங்கே இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார், அழகிரின்ற ஒரு கோஷ்டி. அங்கே திருச்சி வேலுசாமி சொன்னார் பாருங்க, நல்ல காலம் பிறக்க போது எங்களுக்கு தாவேக்காக்க எங்களுக்குன்னு சொன்னார் பாருங்க, அரண்மனையில் கன்னியாகுமரியில். அந்த மாதிரி எப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் அன்றைக்கு வந்து நரசிம்ம அரசை எதிர்த்து திரு மூப்பனார் அவர்கள் பிரித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாரோ அதேமாரி காங்கிரஸ் இந்த 2ஆக பிளவுபடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. வந்து காங்கிரஸ் வந்துட்டு மறுபடியும் உடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக உங்களை போன்ற மூத்த பத்திரிகைகள் அனைவருமே அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. சமீபமாக நிறைய கட்சிகள் உடைவதற்கு என்ன? சமீபமாக ரொம்ப நாளாக உடைஞ்சிட்டாங்க. திமுக உடையிலையா? வைகோ போகலையா? வைகோ 70 மாவட்ட செயலரோட வெளியே போனார்ல. இன்றைக்கி ஸ்டாலின் தன்னுடைய இடத்துக்கு வந்துடுவார்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் கட்சியை உடைச்சிட்டு வைகோ போய் மறுமணிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து ஒரு 14 பேர் காவு குத்தாரா இல்லையா? தீக்குளிச்சு செத்தானா இல்லையா 14 பேர் அவருக்காக? இன்றைக்கி மறுபடியும் வந்து என்னுடைய முழு நோக்கம் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும் மண்டிடலையா? அரசியலில் வந்து இதெல்லாம் சும்மா ஒரு படம் காட்டுற வேலைங்க. இந்த கட்சிகள் பிளவுபடுறதுக்கு பிஜேபி தான் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அமித்ஷா தான் இது பின்னாடி ஒர்க் பண்ணுறாருன்னு ஒரு பார்வையும் பேசப்படுகிறது. பிஜேபி எப்படி பார்வையாக இருக்கும்? இன்றைக்கி வந்து நிதிஷ்குமார் எங்களுக்கு வந்து பீகாரில் நாங்கள் அதிகமாக வென்றெடுத்தாலும் கொள்கை கூட்டணிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்புக்காக நிதிஷ்குமாரை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக உட்கார வச்சிருக்கோம். அதிகமான இடத்துல மகாராஷ்டிரா நாங்கள் வென்றெடுத்தாலும் சிவசேனாவுக்கும் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாருக்கும் துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கோம். அதிகமாக நெருக்கமான ஒரு தேர்தலில் வென்றெடுத்தாலும் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தில் நாங்கள் மந்திரி சபையில் இடப்பட்டு அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைத்திருக்கோம். இது எங்கே உடையுது? சந்திரபாபு நாயுடு உடைச்சிட்டோமா? நிதிஷ்குமாரை உடைச்சிட்டோமா? சிவசேனாவை உடைச்சிட்டோமா? அஜித் பவாரோடைய தேசியவாத காங்கிரஸை உடைச்சோமா?
இந்த அந்தந்த கட்சிகள் அந்தந்த பிராந்தியத்தில் ஏற்ற முடிவுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் கட்சியை வளர்க்குறாங்க. எந்த கட்சியை உடைப்பது பாஜக வேலை இல்லை. எங்கள் வேலை நாங்கள் வளர வேண்டும், அவ்வளோதான். நாங்கள் வந்து கால் ஊன்ற வேண்டும், நாங்கள் வந்து எந்திரிச்சு நிற்கணும், நடக்கணும், ஓடணும், அரியணையில் போய் அமரணும். இதற்கான வேலைப்பாடு தான். அதனால் எங்கள் நம்பி வந்து உங்களை உடைத்து அதன் மேல் சவாரி செய்யணும்னா 1999 திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுது. 2000 நாடாளுமன்ற எலெக்ஷனில், 2001 சட்டமன்ற எலெக்ஷனில் பிஜேபியோட கூட்டணி வச்சுது. நாங்கள் திமுக உடைச்சிட்டோமா? என்ன மாதிரி பேச்சுது? திமுக உடைச்சிட்டோமா? இன்னைக்கு வரைக்கும் திமுக இருக்கா இல்லையா? இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவரும் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களும் 2021 கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏடிஎம்கே உடைச்சிட்டோமா? என்ன பேச்சு இது? சும்மா அள்ளி விடுறது, வாயில வந்து அள்ளி விடுறது, அவ்வளவுதான். எவன் எதனா சொன்னா அள்ளி விடுறது. அப்படியே அந்த 10.5 ரிசர்வேஷன் பார்ட் அந்த எம்பிசிக்காக கொடுத்திருந்தாரு. நடுவில் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டதாக இருக்கிறது. இப்போ அது மாதிரியான வாக்குறுதிகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துமா? தேசிய ஜனநாயக கூட்டணியோட மேனிஃபெஸ்டோ தயாரித்த பிறகு அதற்கான பதில் கிடைக்கும். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு மந்திரி சபையை கூட்டு சட்டமன்றத்தில் திருப்பி சீரமைப்பு 110 விதியின் கீழே 10.5 வன்னியர்களுக்காக கொடுத்தார். அதை திமுக அரசாங்கம் கோர்ட்டில் போய் வென்றெடுக்க துப்புக்கட்ட அரசா இன்னைக்கு வன்னியர்களுக்கு எதிராக அந்த திமுக அரசாங்கம் செயல்படுது. இட்ட பட்ட பரிவர்த்தனமாக தெரியுது. இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா கூட பொதுவெளியில் என்ன சொல்கிறாரு? 10.5% எந்த கட்சி எங்களுக்கு தருகிறதோ நாங்கள் கூட்டணி வைக்க தயார்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நீதிமன்றம் போயிடுச்சு. சீரமரபினர்களுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க போட்டு ஸ்டே போடுறான். நீதிமன்றம் அது எப்படி நீங்கள் ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்காமல் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி கோர்ட்டில் போயிட்டு கரெக்டான ஒரு டேட்டா வாதங்களை திமுக அரசு எடுத்து வைக்காதனால எடப்பாடி அவர்கள் கொடுத்தும் புண்ணியம் இல்லாமல் அதை அழித்தது திமுக. அதனால ஒட்டுமொத்த வன்னியர் சங்கங்கள் எல்லாமே திமுக மேல் கோபமாக இருக்கின்ற நிதர்சனமான உண்மை. எடப்பாடி அரசு கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிடுச்சு. அந்த எலெக்ஷன் வந்துருச்சு, இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க. திமுக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்துச்சு. அதுக்குள்ளே பொதுநல வழக்கு போடுறாங்க. சீரமரபினர் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்த்து போடுறாங்க. போன உடனே சில டேட்டாஸ் வைக்கிறாங்க. அதற்கான கரெக்டான ஆவணங்களையும் கரெக்டான வழக்கறிஞர்கள் வைத்து அதற்கான இதற்கு நீங்கள் கொடுத்துருந்து அதை உடைக்காமல் மெத்தத்தனமாக இருந்தாலும் அவங்க தேர்தலில் அவங்க அந்த கேஸில் வென்றெடுத்துட்டாங்க. அதனால கிடப்பில் போடப்படுகிறது. இப்போ அழகாக திமுக எப்படி தப்பிச்சுக்குது? நாங்கள் 10.5 தான் கொடுக்கணும் வந்தோம், கோர்ட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் திமுகவுடைய எண்ணன்றதான் இங்கே இருக்கக்கூடிய வன்னிய பெருமக்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதுதான் பொது வழியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்கே எல்லாருக்கும் அதை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அன்புமணி வந்துட்டார். ஸோ பாமகவோட சப்போர்ட் இருக்குது. ஆனால் அவங்களுக்கும் அவங்களோட கட்சியிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பெருவாரியான வாக்குகள் வந்து இப்போ அன்புமணி ஃபாலோ பண்ணி வரும்ன்ற ஒரு உங்களுடைய கணக்கு வந்து அரசியல் ரீதியாக அது சரி. ரெண்டாவது வந்து இப்போ வந்து திமுகவோட கூட்டணி வந்து கடந்த 10-12 ஆண்டுகளாக கடந்த 6-8 தேர்தல்கள் வந்து ஒன்றா சந்திச்சிருக்காங்க. இதில் காங்கிரஸ் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு எலெக்ஷன் மாதிரி இது வந்து ஒரு அவங்களே வந்து தீர்மானிக்க இல்லை டிமாண்டிங் பர்பஸில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளரோட பேச்சு இருக்குது. இது போல் வந்து தலித்துகள் தமிழ்நாட்டில் வந்து அவங்க மேலே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆனால் ஆண்டாண்டு காலமாக சில விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டே வருது. சட்டம் அதை வந்து சட்டத்தின்படி அடக்கிறது இல்லை மக்களை பாதுகாக்க சட்டங்களை ஏற்றி தான் வராங்க. ஆனால் சமீப காலங்களில் அவங்க மீது நிறைய வன்முறைகள் நிகழ்த்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இதெல்லாமே வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னெடுக்குமா? அது எந்த வகையில் உங்களுக்கு பாசிட்டிவ்? திமுகவில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் வந்து நாங்கள் வந்து தலித்து மேல் எடுக்கப்படுகின்ற அந்த அடக்குமுறைகளுக்கும் எங்களுடைய கொடிக்கொம்பல் வெட்டப்படுறதுக்கும் வேங்கவேல் பிரச்சனைக்கும் எங்களை வந்து முதல் வந்து தலித்தை வந்து நீதிபதி ஆக்கினது திமுக போன்ற பிச்சைன் போன்ற ஆர்எஸ் பாரதியுடைய பேச்சுகளுக்கும் நாங்கள் என்ன தலித் சமுதாயத்தில் எங்களை நிற்க வச்சு பேசுங்கன்னு சொல்லி செக்ரட்டரியேட்டில் தயாநிதி மாறனும் டிஆர் பாலும் சொல்லிவிட்டு தீண்டாமை வன்முறை கட்டத்தில் கேஸ் வாங்கினதுக்கும் கண்ணப்பன் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சதுக்கும் திரௌபதியுடைய கோயில் உள்ள வந்து பட்டியலின சகோதரியை அனுமதிக்காமல் இருக்கிறதுக்கும் வடக்காடு பிரச்சனைக்கும் கையில் வந்து கயிறு கட்டுறதை வந்து மிகப்பெரிய லெவலில் உள்ளே போய் வெட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் எதிர்வினை ஆற்றாத பிரச்சனைக்கும் கவினுடைய ஆவண கொலைக்கு எதிர்வினை திமுக ஆற்றாத பிரச்சனைக்கும் அத்தனை பிரச்சனைக்கும் தலித்துக்கு மேல் நடத்தப்படுற தாக்குதல்களை நாங்கள் பொறுத்துக்கொள்கிறோம். ஏன் பொறுத்துக்கொள்கிறோம்? பாஜக உள்ளே வந்துடும். அதனால் இது எப்படி சொல்கிறோம்? தோழமை சுடுதல் முடிஞ்சிருச்சு. அடகு வச்சுட்டீங்க. நீங்கள் தலித் சமூகத்தை எடுத்துன்னு போய் திமுக நான் பட்டியலிட்டேன் பாருங்க. நான் பட்டியலிட்டது நேரம் கம்மினாலும் கம்மி பட்டியலிட்டேன். இன்னும் சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இவ்வளோ பட்டியலிட்டதும் அவர் திருமாவளவன் ஏன் எதிர்வினை ஆற்றல? பாஜக உள்ளே வந்துடும். அதனால நாங்கள் பொறுத்துக்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? கோபமாக இருக்குது. தோழமை சுடுதல் அழகான தமிழ் வார்த்தையை சொல்லி தப்பிக்கிறார். அப்போ இப்போ எனக்கு புரிஞ்ச இந்த அனைத்து விஷயங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்களுக்கு புரியாதா?
அப்போ நீங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பட்டியலினத்த சகோதரர்களுக்கான தலைவர்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க தவிர அப்படி கிடையாது. பட்டியலின சகோதரருக்கு ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு பல திட்டங்கள் பட்டியலின சகோதரத்துக்கானது கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவினுடைய நம்ம இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முதல் பெண்மணியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முவை பட்டியலின சகோதரர்கள் தான் எடுத்துருக்கோம். பாஜகவை சேர்ந்த 21 மாநிலங்களில் 4 மாநிலங்களில் பட்டியலின சகோதரர்களை முதலமைச்சராக்கியிருக்கோம். ராம்நாத் கோவிந்த் அதுக்கு முன்னாடி ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம். எங்களுடைய தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய 2 பேரை பட்டியலின சகோதரர் தலைவர் ஆக்கியிருக்கோம். கிருபாநிதி ஆக்கியிருக்கோம். அருந்ததி சமூகத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் ஆக்கியிருக்கோம். பட்டியலின சகோதரர்கள் 2 முறை தோற்றாலும் எல் முருகன் அவர்களுக்கு ராஜ்யசபா கொடுத்து தகவல் தொழில்நுட்பம் பாராளுமன்ற இணையமைச்சராக கேபினெட் இணையமைச்சர் கொடுத்துருக்கோம். அப்போ நாங்கள் பட்டியலின சகோதரருக்கு ஆதரவாக செயல்படுறோமா? பஞ்சமி நிலத்தை வச்சுட்டு உங்களுக்கு நாமம் போட்டுக்கிட்டே இருக்குது திமுக முரசொலி அலுவலகத்தை. அதுக்கு நீங்கள் திமுக உங்களுக்கு ஏமாற்றுக்கிறதா? இன்றைக்கி பட்டியலின சகோதரருக்கு நீங்கள் பாடுபுற தலைவராக திருமாவளவன் இருந்தாருன்னா பஞ்சமி நிலத்திலிருந்து முரசொலி வெளியிடணும் போராட்டம் நடத்தணுமா இல்லையா? பஞ்சமி நிலத்தை பட்டியலின சகோதரர்கள் தான் வாங்கணும், விற்கணும், திருப்பி அவங்களுக்கு தான் விற்கணும் நடைமுறை இருக்கிறது. இன்றைக்கு அதற்கான எதனா போராட்டத்தை முன்வைக்கிறாரா? அப்போ இன்றைக்கி பாதி பட்டியலின சகோதரருடைய பஞ்சமி நிலத்தை யார் வைத்திருக்கிறது? திமுக தான் வைத்திருக்கிறது. அதுக்கு தான் நான் சொன்னேன், பாஜக உள்ளே வந்துடும், நாங்கள் பொறுத்துக்கிறோம், எங்களை மிதிங்க அடிங்க நாங்கள் வாங்கிக்கிறோம், ஏன்னா பாஜக உள்ளே வந்துடும், அப்புறம் தோழமை சுடுதலுங்க தப்பிச்சுக்கிறேங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி இதை பொதுவெளியில் பார்க்குற பட்டியலின சகோதரர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். உங்களை விடுதலை சிறுத்தை கட்சிகள் உங்களை அடக்குமுறை ஆளுகிற திமுகவிடம் அடகு வைத்து உங்களை ஏமாற்றுகிறது. அதிலிருந்து வெளியேறி உங்களுக்காக உண்மையாக இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லிட்டு பட்டியலின சகோதரர்களுக்கு வெளியேறதுக்கான அரசாணை பிறப்பது யார்? நீங்கள் தேவேந்திரன், நான் நரேந்திரன் சொன்னது யாரு? மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள். சும்மா இங்கே உட்காந்து படத்தை காட்டிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய அடிமை ஊடகங்களை வைத்து இவங்க படம் காட்டிகிட்டு இருக்காங்க. தவிர இந்த எலெக்ஷனில் பட்டியலின சகோதரர்களின் ஒட்டுமொத்த ஓட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும். அரசியல் என்பது ஒரு ஆடுகளம். அவர்கள் பார்வையில் அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். மக்களுடைய கைகளில் தன்னுடைய இறுதி வாய்ப்பை அளிக்கிறோம். ஜனநாயகம் வாழட்டும். நன்றி, வணக்கம். நன்றி.